அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஒருவனில் ஆரம்பிக்கிறது? நான் எப்படி ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிப்பது என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை அல்லது தேவனை சந்திக்காமல் நான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்க முடியாது. எப்படி ஆகிலும் ஒன்று, அவர் என்னை அழைக்க வேண்டும். அவர் என்னை நான் இருக்கிற இடத்திலிருந்து, என் உளையான சேற்றிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுக்க வேண்டும். என் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி புதிய பாதையில் போ என்று சொல்ல வேண்டும். இப்படி ஏதாகிலும் எனக்குள் நடக்காவிட்டால் நான் கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்க முடியாது. ஆட்டு மந்தையிலிருந்து தாவீதை பிரித்தெடுத்து அவனை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இஸ்ரவேலின் ராஜாவாக அழைத்தார். விக்கிரக வணக்கத்தில் இருந்த ஆபிரகாமை அவர் தேவனுக்கென்று விசுவாசத்தோடு வாழும்படியாக அவனை அழைத்தார். அவனிடத்தில் சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த இடத்திலிருந்து நீ வரும்பொழுதுதான் உனக்குள் ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்தவ ஜீவியம், தேவனோடு இணைந்த ஒரு ஜீவியம் வாழ முடியும் என்று சொல்லி ஆபிரகாமை அழைத்தார். அவனும் அவரை விசுவாசித்து பின்தொடர்ந்தான். தான் போகும் இடம் என்னதென்று தெரியாது. ஆகிலும் தன்னோடு பேசின தேவனை முழுமையாய் விசுவாசித்து அவருக்கு பின் சென்றார். நிறைய நேரங்களில் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பம் என்னன்னா நமக்கு அதை தெளிவாக சொல்ல தெரியாமல் இருக்கலாம். யோவான் 1:12 அது தெளிவாக சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பம். நம்மில் அநேகர் இந்த ஜீவியத்தை ஆரம்பிக்கவில்லை. தேவனோடு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட தொடர்பும் கிடையாது. அவர்கள் பாவத்தினின்று பிரித்தெடுக்கப்படவும் இல்லை, ரட்சிக்கப்படவும் இல்லை. அவர்களிடத்தில் போய், சகோதரனே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை இது உலக பிரகாரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாக இருக்கும். அந்த ஆரத்திற்குள் போய்விடுவீர்கள். நரக வேதனைக்குள்ளாய் இந்த வாழ்க்கை உங்களை வழிநடத்திவிடும். தேவனுடைய வழிக்கு வாருங்கள். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக ஜீவியம் பண்ணுங்கள்.
உங்களுக்கு உபத்திரவம் உண்டுதான், ஆனாலும் உள்ளத்தில் ஒரு எடுபடாத சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். வாருங்கள் என்று நாம் கூப்பிட்டாலும் சரி, தேவன் கூப்பிட்டாலும் சரி, அசையாமல் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்டால், நான் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் என்ன தப்பிதம், என் வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், நான் வீட்டில் ஒழுங்காக இருக்கிறேன், நான் எங்கேயும் லஞ்சம் வாங்குவதில்லை, நான் பெரிய பாவங்கள் ஒன்றும் செய்வதில்லை, நான் ஏன் மாற வேண்டும்? இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கிறது. நான் இப்பொழுது இருக்கிற ஜீவியத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்றுதான் அநேகர் கேட்கிறார்கள். தாங்கள் நடக்கிற வழியின் முடிவு மரண வழி என்பதை அவர்கள் அறியவில்லை. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இன்றைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை சரியானதாக தெரிகிறது. நான் நன்றாக உழைக்கிறேன், நன்றாக பணத்தை சேர்க்கிறேன், என் குடும்பத்திற்காக நான் எல்லாவற்றையும் சேமித்து வைக்கிறேன், நான் ஆண்டவருக்கும் கொடுக்கிறேன். இதில் என்ன குறை இருக்கிறது? நான் எதிலே மாற வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்குள் குறை இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று ஒரு வாலிபன் வழி கேட்டான். ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள். எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிக்கிறேன், இன்னும் என்கிட்ட என்ன குறை? மனிதனுக்கு தன்னிடத்தில் ஒரு குறைவுமே கிடையாது என்றுதான் அவன் நினைக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் உள்ளத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நினைவே இருக்கலாம். நான் என்ன ஒழுங்காய் ஆலயத்திற்கு போகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவனாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன், இன்னும் நான் என் வாழ்க்கையில் மாற வேண்டும், என்னிடத்தில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா. அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடியால் துக்க முகத்தோடே போய்விட்டான். நமக்குள் நாம் அறியாமலே நமக்குள் பொருளாசை இருக்கும். இந்த உலகத்தின் மேன்மையை விரும்புகிற ஒரு ஆசை இருக்கும். நம்மை இந்த உலகத்தில் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு பெருமை இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நீ தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றும் பொழுதுதான் நீ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய். ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை விட்டு வேறொரு வாழ்க்கைக்கு வா என்று அழைக்கும் பொழுது நமக்கு பழைய வாழ்க்கையை விட்டுவிட மனதில்லை. வேண்டுமானால் சில காரியங்களை நீர் சொல்லுகிறவைகளை செய்கிறேன், ஆனால் நான் வாழ்ந்து வருகிற வழியை விட்டுவிட என்னால் முடியாது, ஏனென்றால் அது நல்ல வழி என்று நினைத்திருக்கிறேன். சகோதரனே, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனால் நேர் உம்முடைய பொருளையோ உம்முடைய திறமையையோ உம்முடைய நல் நடக்கையோ சன்மார்க்க ஜீவியத்தையோ நம்பி நான் மோட்சத்திற்கு போவேன் என்று சொல்வீர்கள் என்றால் நியாய தீர்ப்பின் நாளில் ஏமாந்து போவீர்கள். உங்களால் நினைத்த இடத்திற்கு போய் சேர
முடியாது. ஏனென்றால் அதற்குரிய வழி ஒருவருக்கும் தெரியாது. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். மோட்சத்திற்கு போவதற்கு இயேசு சொன்ன வழி ஒன்றுதான் உண்டே ஒழிய, எந்த மனிதனாலும் தனக்கென்று ஒரு வழியை உண்டாக்கி அதிலே அவன் பரலோகத்திற்கு போகவே முடியாது. இது சத்தியம். அநேகர் இதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாததினால் தங்களுக்கென்றே தாங்கள் ஒரு வழியை உருவாக்க நினைத்து கிறிஸ்துவின் வழியை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் பின்னால் வர வாஞ்சை இல்லை. ஏனென்றால் உலகத்தின் மேன்மைகளும் அவர்களுக்கு வேண்டும், பரலோக நன்மைகளும் வேண்டும். பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் என்று நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறோம். அது சாத்தியம், அது முடியும், அதில் தப்பிதம் ஒன்றும் இல்லை என்று நினைப்பதினால் நாம் ஆண்டவரின் பின்னாக நம்மை வெறுத்து வர முடியவில்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. ஒன்று தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் போக வேண்டும், அல்லது உலகத்தின் வழியில் நீங்கள் நடக்க வேண்டும். இந்த 2 வழிகளும் ஓரிடத்தில் கூட சந்திப்பதே இல்லை. ஆகையால் இந்த வழியாய் போய் என்றைக்காவது ஒரு நாள் அங்கே குதித்து கொள்ளலாம் என்று நீங்கள் எண்ண முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இடுக்கமான வாசல் வழியாய் தேவனுடைய கற்பனைகளின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதற்கு நீங்கள் உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டால்தான் பரலோக வாழ்க்கை வாழ முடியும். தாவீது சொன்னார், உளையான சேற்றில் இருந்து என்னை நீர் தூக்கி எடுத்தீர், என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தினீர். ரட்சிப்பு, பாவ உளை, அதிலிருந்து ஒருத்தன் வெளியே வரணும்னு அவனா முயற்சி செய்தா வரவே முடியாது. இன்னும் உள்ளுக்குள்ள முங்கிக் கொண்டே தான் போவான். அன்றைக்கு நேஷனல் ஜியோகிராஃபிக் என்கிற ஒரு டிவி சேனலில் ஒரு யானை சகதிக்குள் விழுந்து விட்டது. அது எவ்வளவோ முயற்சி செய்கிறது, அதற்குரிய பலன் நமக்கு தெரியும். அது எப்படியாகிலும் வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறது, முடியவே இல்லை. பின்னதாக அந்த வன இலாக்காக்காரர்கள் வந்து இன்னொரு யானையை கொண்டு இந்த யானையை கட்டி அதன் கயிறை அனைவரும் பிடித்து ஒரு டிராக்டரில் ஒரு கயிறும் இந்த யானையில் இன்னொரு கயிறுமாக வைத்து இழுத்து வெளியே கொண்டு வந்தார்கள். அந்த யானை பிழைத்தது. நீங்களோ எனக்கு முடியும் என்று சொல்லி நீங்கள் இன்னும் உளையான சேற்றிற்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே. ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பம் என்பது சேற்றை விட்டு கன்மலைக்கு வருவது, பாவச் சேற்றை விட்டு பாவ மன்னிப்பை தருகிற கன்மலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வது. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஒரு பிறந்த குழந்தை தாயினின்று பிரித்தெடுக்கப்படாவிட்டால் அந்த குழந்தை செத்து போகும். நீங்களும் பாவத்தில் இருந்தும் உலகத்தில் இருந்தும் உலக ஆசைகளில் இருந்தும் பிரித்தெடுக்கப்படவில்லை என்றால் பரிசுத்தமானதற்கு வரவே மாட்டீர்கள். இந்த ஆசையும் இழுப்பும் அவ்வளவு அதிகமாய் இருப்பதினால் உங்களுக்கு
உங்கள் வழிகள் தான் பெரிதாய் தெரியுமே ஒழிய எத்தனை பேர் போதனை பண்ணினாலும் வேதத்தில் நீங்கள் அதை வாசித்தாலும் உங்கள் மனமானது ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் பொருளாசையில் பழகின இருதயம் உடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதனின்று பிரித்தெடுக்கப்படுவது. அது நம்மால் முடியாது. கிறிஸ்துதான் என்னை தூக்கி எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்து பாவத்தினின்று விடுபட வழி தருகிறார். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆரம்பம். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள்? உங்களுக்கு நலமாய் தோன்றினபடி வாழ்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், என் அடிச்சுவடுகளில் நடக்காதவன் அவனுடைய வழி வித்தியாசம். என் பின்னே வராதவன் உலகத்தின் பின்னாகவும் சாத்தானின் பின்னாகவும் போகிறான். உங்கள் முடிவு நரகமாய் இருக்கும். சகோதரனே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான். ஆகவே சகோதரனே, இன்றைக்கும் இயேசு உங்களை அவர் என்னண்டை வா என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் கூப்பிடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தோல்வியும் இயேசுவினிடத்தில் வருவதற்கு உள்ள அழைப்பாக இருக்கலாம். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் வருவதற்கு உள்ள அழைப்பாக இருக்கலாம். ஒரு வேளையில் இன்று இதை விட்டு விட்டு வா என்று கூப்பிடலாம். அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பமாக அமையலாம். எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே கிறிஸ்தவ ஜீவியமும் ஆரம்பிக்க முடியும். சகோதரனே, உலகத்தை சதமென்று எண்ணி இந்த மாயைக்குள் விழுந்து விடாதிருங்கள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய ராஜ்யமோ நிலைத்து நிற்கும். நீங்கள் இயேசு உங்களை அழைக்கும் பொழுது அதை உணர்ந்து அவரின் பின்னாக வர உங்களை முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை சந்தோஷமும் சமாதானமுமாய் வைத்துக்கொள்வார். உண்மைதான் சகோதரனே, நீங்கள் உலகத்திலே இருக்கும் வரை பல காரியங்களை குறித்து நீங்கள் திட்டமிட்டு கொண்டே இருப்பீர்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்த பின்னதோ, இயேசு ஒருவர் எனக்கு முன் செல்லட்டும், அவர் பின்னே போவேன் என்று கவலை இல்லாமல் சந்தோஷமாக தேவனுடைய பராமரிப்பிற்குள்ளும் பாதுகாவலுக்குள்ளும் இருந்து ஒரு நித்தியமான ஒரு ஜீவனை வாழ்வோம். இன்றைக்கு அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்க ஒப்பு கொடுப்பீர்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார். விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் பின்னாக வாருங்கள், பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உலகத்தினின்று எங்களை பிரித்து எடுத்துவிடும். எங்களுக்கு பிரிக்க பலன் இல்லை, ஆனால் உம்மால் முடியும். நாங்கள் உம்மிடத்திலே சரணடைகிறோம். எங்களை இழுத்து கொள்ளும், காத்து கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.